ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். கீழ்த்திருப்பதில் பெரும்பாலும் தாயாரும் பூஜித்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய தொண்டவாடா அகஸ்தீஸ்வரம் கோவில் பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமாவில் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் தொண்டவாடா. இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தை அகஸ்தீஸ்வரர் ஆலயம்னு, ஸ்ரீ மரகதவள்ளி சமேத அகஸ்தீஸ்வரர் ஆலயம்னு, முக்கோட்டி ஆலயம்னு அழைக்கிறாங்க. சந்திரகிரி மண்டலத்தில் சொர்ணமுகி, பீமா, கல்யாணி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. அகஸ்திய முனிவரால் நிறுவப்பட்ட சிவலிங்கம் இருக்கிற காரணத்தினாலேயே இந்த கோவிலுக்கு அகஸ்தீஸ்வரம்னு பேரே வந்துருச்சு. கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலில் விநாயகர், சுப்பிரமணியன் சொல்லிட்டு அனைத்து பரிவார தெய்வங்களையும் நம்ம தரிசிக்க முடியும். இந்த கோவிலுக்கு மொத்தம் 3 கேட், அதாவது 3 நுழைவாயில் இருக்கும். கருவறை அமைஞ்சிருக்கக்கூடிய நுழைவாயிலில் பார்த்தோம்னா துவார பாலகர்கள் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த துவார பாலகர்களே அந்த கோவிலுக்கு அழகு சேர்க்கும்படியாக நின்றுருப்பாங்க. அடுத்த பிரகாரத்தில் வள்ளி மாதாங்கிற பேரில் பார்வதி தேவிக்கு ஒரு சன்னதி அமைச்சிருப்பாங்க. யானைகளை பராமரிக்கக்கூடிய இடமா இருந்ததுனால இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சந்திரகிரி மன்னர்கள் தொண்டவாடான்னு அழைச்சாங்க. இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் சொர்ணமுகி, பீமா, கல்யாணி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும். அந்த இடத்துல ஒரு மண்டபமும் அமைச்சிருப்பாங்க. அந்த மண்டபத்தில் பெருமாள், கணபதி, ஐயப்பன் சொல்லிட்டு அழகான சிலைகள் வடிவமைச்சிருக்காங்க. இங்கே சீதா தேவியோட ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயருக்கும் சன்னதி இருக்கு. 31ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குலோத்துங்கன் சோழனுடைய கல்வெட்டுகளை இந்த கோவிலில் நாம் பார்க்கலாம். ஆனால் கிபி 1100, 1101ஆவது நூற்றாண்டுகளிலேயே இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சதற்கான, அதாவது புதுசாக கட்டினதற்கான சான்றுகள் இருக்குது. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுல ஸ்ரீவாரி பாதாளுன்னு சொல்லிட்டு வேங்கட பெருமானுடைய பாதம் இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். மற்ற கோவில்கள் மாதிரி இல்லாமல் அகஸ்தீஸ்வரரோட லெஃப்ட் சைடில் மரகதவள்ளி தாயார் அமைஞ்சிருப்பாங்க. அதாவது இது பார்க்குறதுக்கு மணமகனும் மணமகளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். பழமையான கோவில்களில் மட்டும்தான் இது மாதிரியான ஒரு அமைப்பை நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் இங்கே நவகிரகம்லாம் இருக்காது. சப்த மாத்ருக்களை தான் இங்கே சிலைகளாக வடிவமைச்சிருப்பாங்க. அவை கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, பிராமி, மகேஸ்வரி, மகோத்ரி மற்றும் சாமுண்டி. நவகிரகங்களை வலம் வரும்பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த சப்த மாத்துருக்களை வலம் வந்தாலும் கிடைக்கும். புராணங்களின்படி பத்மாவதி தாயாரை மனம் முடித்த பெருமாள் அகஸ்திய முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தான் வந்தார். அகஸ்திய முனிவரோ, நீங்கள் இங்கேயே சில காலம் தங்கி இருந்து சிவபெருமானுக்கு நித்திய காலை பூஜை செய்துட்டு அதுக்கப்புறமா திருமலைக்கு போங்கன்னு சொல்லிட்டார். அதனாலேயே பெருமாளும் தாயாரும் நித்திய கால பூஜை செய்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம். அகஸ்திய முனிவர் தான் சிவபெருமானை வணங்கி சொர்ணமுகி நதியவே வடிவமைச்சிருக்கார். இப்போ வரைக்குமே அந்த சொர்ணமுகி நதி எங்கேருந்து ஊத்தெடுத்து வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்து டவுன் பஸ், அதாவது சிட்டி பஸ்ஸு கூட இந்த தொண்டவாடாவுக்கு வருது. அதில் வந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்துடலாம். அதே போல் பகலா, காணிப்பாக்கம் மற்றும் சித்தூர் போகக்கூடிய பஸ் எல்லாமே தொண்டவாடா வழியாக தான் போகும். அதில் கேட்டால் கூட நம்மளை இறக்கி விடுவாங்க. இன்னும் நாம் ஈஸியாக இந்த கோவிலை போய் தரிசனம் பண்ணோம்னா ஏபிஎஸ்ஆர்டிசி டிடிடியும் சேர்ந்து நடத்தக்கூடிய லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் 250 ரூபா ஒரு நபருக்கு கட்டணும். அந்த பேக்கேஜில் வர பட்சத்தில் இந்த கோவிலுக்கும் நம்மளை அழைச்சிட்டு வருவாங்க. ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தோம்னா கூகுள் மேப் பார்த்தே நாம் இந்த தொண்டவாடா அகஸ்தீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்துடலாம். கோவில் டைமிங்னு பார்த்தோம்னா காலையில் 6 மணிலேருந்து 1 மணி, ஈவினிங் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும். பிரதோஷ நாள், சிவராத்திரி அப்போல்லாம் இந்த கோவிலில் செம்ம க்ரௌடு இருக்கும். அதையெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த முக்கியமான தினங்களில் ஈஸ்வரரை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தொண்டவாடா அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சாகிமா விலாக் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பெருமாளே பூஜித்த இந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ண யாரெல்லாம் ஆவலோடு இருக்கீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நிறைய ரினோவேட் ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவை போகும்பொழுதும் நம்ம புது புது விஷயங்களை இந்த கோவிலில் பார்க்க முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.